வெயிட் லைன்ல அதான் காத்து கைதடுங்கல்ல முன்னாடியே சீக்கிரமா சீக்கிரமா வச்சிருக்கோம். நான் இதெல்லாம் இருக்குண்ணா காஞ்சி மச்சி திருப்பி ஸ்டாக் பீஸ் வாங்கி மார்க் பண்ணிட்டு நாங்களும் வரோம். இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நான் இவ்வளவு நாள் முன்னாடி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு போராட்டங்கள் இருந்தது. ஸோ அப்போ இனி வர காலங்களில் தயவு செய்து சொல்றேன், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்குறவங்க எல்லாருமே போய் ஒருத்தர் வீட்டு உள்ள இருந்தாலும் பூச்சி வலிச்சுட்டு வாங்க. ஏன்னா இது அவங்களுடைய அடிப்படை வசதி, அதுக்கான விஷயம் இது. நாளைக்கு நம்ம குழந்தைங்க அதை அனுபவிக்க கூடாது, அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. எந்த சிலையும் இருக்கக்கூடாது, எந்த கொடிக்கமும் இருக்கக்கூடாது. ஆர்டர் போட்டு அதை எடுத்துட்டு காந்தி நகர் சார். எல்லா நாட்டு தலைவர்களும் சரியா, எல்லா நாட்டு தலைவர் சிலையும் எது வைக்கிறதாஇருந்தாலும் உங்கள் 10,000 உங்கள் சொந்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கீங்க பாருங்க, அதில் தான் வைக்கணும். அதில் வைக்கிறதுக்கும் நீ கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கணும், போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்கள் சொந்த இடத்துல வைக்க முடியும். இது இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க சரியா. அது எத்தனை பேர் படிச்சோன்னு தெரியாது. இப்போ நீங்கள் தலை வைக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுங்க. பட் ஒரு பெட்டிஷன் உங்களுக்கு யாராவது 4 பேர் போய் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து நீங்கள் எங்கே வேணா வச்சு இருங்க, ஒரு எங்கே வேணா வச்சுங்க, போலீஸ் எந்த ஆஃபீஸும் தெரிவிக்காது. லீவ் ஆச்சு சார். நாளைக்கோ போய் இதை மீறி நீங்கள் வைக்கும் பட்சத்தில் இது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகிடும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்காயிடும். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட வேண்டியது வரும். இதில் எத்தனை பேர் படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு என்னென்னு தெரியாது, நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரும். நீங்கள் இருமா, இதுக்கு தலை எடுக்கிறாங்கம்மா, ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லா தலையும் எல்லா கொடிக்கும் பொது இடத்துக்கு எடுக்கிறாங்க, புரியுதா, எடுக்கிறாங்க. இதை மீறி நீங்கள் வைக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ஆக்ஷன். சரி சார், கிராமத்துல கூட்டகச்சா காலத்துல ஊர்ல அப்போ ஊர்ல வச்சதுல இந்த சிலை காந்தி சிலைன்னு வச்சுருந்தோம். ஆதி காலத்துல வச்சது விற்க வச்சு 3வது சிலை முன்னாடி 2003 ஒரு வச்சாரு, யாராவது கேட்டாங்களா? போலீஸ் கேட்டா ஏன் வைக்கிறதா? இல்லை, அப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரும் கேட்கல. இப்போ ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்துருக்கு, அந்த உத்தரவை எல்லாரும் மதிக்கணும், கேட்கணும்.
அதுமாரி இல்லை, நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் கலெக்டருக்கு முறையாக ஒரு பெட்டிஷன் கொடுத்து ஆடியோ கிட்ட கலெக்டர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து போலீஸ் தரப்பு நாங்கள் ஒன்றும் சொல்லுவோம். சரிங்க, அது ஏற்றுட்டீங்க. அது பண்றா, உன்னால முடியும். அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன கீதா? பூனா? பூனா எந்த காலேஜ் பண்ற? சரி பரவாயில்ல, அதை பத்தி கரஸ்பாண்ட் நான் சேர்த்து விடுறேன். அது ஒரு விஷயம். 8வது படிக்கிற காமராஜர் தேங்காய் வியாபாரி புள்ள தாய்மாமன் கருப்பையா துணிக்கடையில வேலை செய்யறான். இந்தியாவுக்கே தலைவர் ஆயிட்டான். 3 தடவை முதலமைச்சர் ஆயிட்டான். காமராஜரே சாதிச்சாங்க. அப்ப கரண்டே இல்ல. இப்ப நம்ம செல்லு கையில உலகமே இருக்குது. நம்மளால முடியாதா? முடியும், முடியும். நானே எதுவுமே முடியும். எல்லா உயரமும் தாண்டலாம். அதனால நான் போயிட்டு டிசி என்னதான் சொல்றாருன்னு வரேன். ஏமா இங்கெல்லாம் இங்க வந்து உக்காந்தது உண்மை அப்படின்னா, நீங்கெல்லாம் உட்கார்ந்தது சத்தியத்துக்கு அப்படின்னா, ஏமா நான் கண் கலங்கி கண்ணீரால உங்க காலை தான் நினைக்கிறேம்மா. ஏமா நான் கேட்கிறேம்மா, உங்களெல்லாம் யாரு கழுத்துலயாவது ஒரு கால் சவர இங்க தங்க இருந்தா பாத்தியாமா? எல்லாம் சாராய் கடை. சிரிக்காத, வெக்கப்பட்டு கழுத்துல சிவா அக்கா